எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தொகுதியில அவங்களுக்கான பலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருக்க மேட்டுப்பாளையம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன பிளிங்க் ஆகும். மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுதந்திரம் பெற்றதற்கு பின் இங்க வந்து 16 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தமட்டில் 1977, 1980, 1984, 1991, 2001, 2006, 2011, 2016, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இடையில 1989லயும் 1996யும் தவிர கிட்டத்தட்ட இந்த இடத்துல 9 முறை கன்டினியூஸ் கட்சி தொடங்குனதுலருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 72ல தொடங்குனாங்க. 77ல முதல் தேர்தல சந்திச்சு வெற்றி பெற்றதுலருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க 11 தேர்தல்ல 9 தேர்தல்ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1962, 1967, 1989ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக 1971, 1996லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1952ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக 9 முறையும், திமுக 2 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 4 முறையும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் தனிச்சு நின்னு வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே சின்னராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 93,595 வாக்குகளும் 44.41% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஏசு சுரேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 77,481 வாக்குகளும் 36.76% வாங்கி இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியைச் சேர்ந்த டி.ஆர். சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 13,324 வாக்குகளும் 6.32% மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறாங்க. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈ.கே. செல்வராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 1,05,231 வாக்குகளும் 46.75% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, டி.ஆர். சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 1,02,775 வாக்குகளும் 45.66% வாங்கி இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கே. யாசுமினு அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 10,954 வாக்குகளும் 4.87% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மேட்டுப்பாளையம் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, 1,09,690 வாக்குகளும் 49.07% வாங்கி இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில எம். தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 76,869 வாக்குகளும் 34.39% பெற்றிருக்கிறாரு. மக்கள் நீதி மய்யம் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, என். ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 7,895 வாக்குகளும் 4.85% வாங்கியிருக்காரு. அடுத்து 2024 தேர்தல் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்களவைத் தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக சார்புல ராஜா அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 98,219 வாக்குகளும் 43.94% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல டி. லோகேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 54,835 வாக்குகளும் 24.53% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்புல பார்த்தீங்கன்னா, பிஜேபி சார்புல எல். முருகன் அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 53,840 வாக்குகளும் 24.09% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஏ. ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 16,627 வாக்குகளும் 7.44% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க.
அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மேட்டுப்பாளையம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். கடந்த 4 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் இந்த தொகுதியில பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 44.46% 2019ல 34.39%, 2021ல 46.75%, 2024ல 24.53% தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. அதே திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 36.76%, 2019ல 49.07%, 2021ல 45.66%, 2024ல 43.94% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல வாக்குல இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.70%, 2019ல 1.94%, 2021ல 4.87%, 2024ல 7.44% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க குறைந்தபட்ச வாக்குகளை இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மேட்டுப்பாளையம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம வந்து மொத்த வாக்காளர்களா 2,69,898 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,28,591 ஆண்களும், 1,41,272 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாளையத்தவர்கள் 35 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 43,464 ஆண்களும், 47,750 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 55,037 ஆண்களும், 60,464 பெண்களும் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 30,090 ஆண்களும், 33,058 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெண்கள் வந்து 5% அதாவது குறைஞ்சபட்சம் 5,000 மக்களுக்கு மேல இருக்காங்க. எச்சா இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஆண்கள விட பெண்கள் வந்து இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 14,000 மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. பார்த்து மக்களே. ஆண்களோட சதவீதம் மிக விரைவாக குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுவும் வாக்காளர்கள் சதவீதம். மேட்டுப்பாளையம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1989ல 75.30%, 1991ல 67%, 1996ல 70.20%, 2001ல 64.90%, 2006ல 74.20%, 2014ல 81.10%, 2016ல 75.80%, 2021ல 79.10% இந்த இடத்துல வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 78.67% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து இந்த மக்கள் 100 பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து மேட்டுப்பாளையம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பாக்குறப்ப இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருக்க காரணத்தினால 41.41%, 87,932 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்க வந்து கடந்த 13 தேர்தல்கள்ல 11 தேர்தல்களும், கடந்த 8 தேர்தல்கள்ல 8 தேர்தல்கள் தொடர்ந்தும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவங்களோட வெற்றியை வந்து நம்ம என்னைக்குமே வந்து அதிமுக ஒரு நிலையான கட்சி அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொகுதிகளை வந்து இன்னும் அவங்க கைக்குள்ள வச்சிருக்கிறது தான். அவங்களுக்கு என்னதான் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் சோப்பிக்காம போனாலும் தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் கொங்கு தேச மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. வட மாவட்டங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா பாமகவோட ஆதரவு இருக்க காரணத்தினாலேயே அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து 2021ல கிடைச்சது. ஸோ இந்த தடவை அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு தேசத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற நம்ம எப்படி இப்போ வேலுமணி அவர்களோ இல்லை மேட்டுப்பாளையத்தில் இருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து செங்கோட்டையன் அவர்களோட அந்த கவர் ஏரியால இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே பக்கம் வந்து அவர் சென்றத காரணத்தினால இந்த தடவை வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு அதாவது கோயம்புத்தூரோட வடக்கு மாவட்ட செயலாளரையும் மேட்டுப்பாளையத்துக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு எடப்பாடி அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கமும் இல்லை. அட் தி சேம் டைம் ஒரு 70 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தை பொறுத்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இப்பயும் இருக்கு. ஸோ அதை டிவிகேக்கு ஓட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிமுகவோட அந்த கோர் இந்த கேண்டிடேட் அதை எப்படி சொல்றது கோர் ஓட்டர்ஸ் எல்லாம் மாறுவாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது இந்த தடவை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் மாற்றி காட்டிட்டாரு அப்படின்னா அவர் தான் இனிமேல் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது என்ன மாதிரி எப்படி இருக்க போகுது. ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவிங்க வந்து எந்த ஒரு வகையிலயும் வந்து சலானப்படுற மாரியே தெரியல. அவிங்க போக்குல கண்டிப்பா போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவது மட்டும் தான் அவிங்களோட நோக்கமா இருக்கு. கண்டிப்பா அத பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அடுத்து திமுக பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்டின்னா 36.45% 77,385 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில ஒரு இருமுறை மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அதுவும் வந்து திமுக வந்து வராத சமயத்துல தான் அதிமுக வராத சமயத்துல தான் இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நானு வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு அ ஒரு நிலைப்பாட்டோட வந்து அவைங்க இருக்கிறாங்க. ஸோ அவைங்கள பொறுத்தளவுக்கு 36.45% 77,385 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு மேல வாங்கி வெற்றி பெறணும் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7.34% 15,578 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா தெரிவிச்ச காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் பக்கமா தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கொள்கை ரீதியா எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவா இல்ல. ஸோ அவிங்களோட நாங்க இணைவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு உறுதி இல்லாத விஷயமா இருக்கு அப்படிங்கிறத அவர் அடிக்கடி தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு அரிதான விஷயமா கருதப்படுற காரணத்தினால, அவிங்க தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, அவிங்களோட வாக்குகள் வந்து 7.35% 34% தான் பெறத்துக்கு இந்த தொகுதியில அவிங்களுக்கு பலம் இருக்கு. நீங்க கேட்கலாம், என் ப்ரீவியஸ் தேர்தல்ல வந்து அவிங்க வந்து 7% வாங்கியிருக்காங்க. இப்ப மறுபடியும் எப்படி 7% கேட்கலாம். ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால கண்டிப்பா இவிங்களுக்கு ஒரு 15% வாக்குகள் வந்து பாதிக்கப்படும். அதாவது அவிங்க எடுக்க போற 15% வந்து வாக்குகள் வந்து தாம் தமிழர் பாதிக்கப்படுங்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சமிக்கையா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேவோட ஆளுமை வந்து 3 கட்சிகள்லயும் இருக்கு. ஏன்னா ஒரு புது கட்சி வந்திருக்குன்னா, அந்த புது கட்சிய பொறுத்த அளவுக்கு எந்த மாரியான தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு பெரிய கட்சிட்டருந்து அதாவது ஜெயிச்ச கட்சிட்டருந்து எடுக்கணும். 2வது இருக்கிற கட்சிட்டருந்து எடுக்கணும். 3வது இருக்கிற கட்சிட்ட இருக்கணும். இப்ப 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேத்துல கண்டிப்பா இவங்ககிட்ட 15% திமுகட்ட 55% அதிமுகட்ட 40% எடுக்கிறதுக்கு சரி 35% எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திமுகட்ட பாதிக்கு பாதி கூட எடுத்துருவாங்க. ஸோ திமுக மிகப்பெரிய அளவுல சுதாரிச்சு இருக்கணும் மக்களே. கண்டிப்பா வந்து திமுக கழக நிர்வாகிகள் கண்டிப்பா வந்து தன்னோட வாக்குகளையும் அந்த வோட்டர் லிஸ்ட்லயும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து என்னோட ஊர்லயோ, என்னோட தொகுதியிலயோ நடக்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றேன். நான் 70% என்னோட தொகுதியில என்ன நடக்குதோ, கண்டிப்பா தமிழ்நாட்டுல அதுதான் நடக்கும். ஸோ அதனால வந்து அத ரெப்ரசன்ட் பண்ணி தான் சொல்றேன். ஸோ என்னோட பவானி தொகுதிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக மிகப்பெரிய அளவுல கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாப்புலரா இருக்கிறாரு. ஸோ அவருக்கே வந்து இந்த தடவ வந்து ஏன்னா அவருக்கு வாக்களிச்சவங்களே இப்போ வந்து டிவிகே பக்கம் அப்படின்னு சொல்றப்போ, இந்த இடத்துல வந்து 55% கே.சி.கே. கருப்பண்ணன் அவர்களோட இடத்துல இருந்து போகும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதே மாரி தான் இப்போ அவருக்கு திருச்சி மேற்குல கே.என். நேரு அவர்கள்ட்ட இருந்து போகும், ஒட்டன்சத்திரத்து சக்கரபாணி அவர்கள்ட்ட இருந்து போகும், அ எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து எடப்பாடியார் தொகுதியிலிருந்து எடப்பாடியாருக்கு போகும், தங்கமணி தொகுதியிலிருந்து தங்கமணி அவர்களுக்கும் போகும், வேலுமணி அப்படி நெறைய இருக்கு. சண்முகம் அவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அலச ஆராய்ஞ்சு கண்டிப்பா வந்து அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் தன்னோட வாக்குகள நிலையா பிடிச்சு ஏன்னா அவிங்க புதுக்கட்சி தன்னோட வாக்குகள உயர்த்த தான் அவிங்க என்னைக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். நீங்களும் பார்த்து அந்த வாக்குகள சேகரிச்சு வச்சுக்கங்க. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு 13.32% 28,271 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களோட ஆளுமை வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்க காரணத்தினாலயும், இந்த இடத்துல வந்து ஏன்னா அவருக்கு இப்ப இருக்கிற அந்த கெட்ட பேர் ஒண்ணு இருக்கு. அந்த கண்டிப்பா வந்து அது வந்து வாக்குகள சேகரிக்க விடுமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு அ ஒரு ஐயமா இருக்கு. ஏன்னா, அவரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தன்னோட கட்சியில மதிக்கலன்னா, நான் இன்னொரு கட்சிய வளர்த்த போறேன் அப்படிங்கிற அவரோட அந்த பெருமை வந்து கண்டிப்பா பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டிப்பா பண்ணியிருக்காரு. ஏன்னா, வேலை செய்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உரிய மரியாதை இல்ல அப்படின்னா, அவரு வந்து கிளம்பியிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஐயமா இருக்கு. அது எந்த அளவுக்கு என்ன உண்மைன்னு தெரியல. ஆனா, தான் இருக்கும் இடம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா விரும்புவாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு. இந்த மாதிரியான கட்சி கூட்டணிகள்லாம் இணைந்தது அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 41.41% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அதிமுகவும், பாஜகவும் மிகப்பெரிய அளவுல ஒரு டை அப்ல இருக்க காரணத்தினாலேயே, மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணிகள்லாம் ஒன்றிணைந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணிகளோட அந்த ஒரு பில்டு வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்க காரணத்தினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொங்கு மாவட்டத்தில மறுபடியும் வந்து கொங்கு மண்டலத்திலேயே 63 தொகுதியில குறைந்தபட்சம் 51 தொகுதி 51 தொகுதி ஜெயிச்சாம அதை விட 55 தொகுதியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 36.45% வாக்குகள் மட்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து திமுக இருக்காங்க. ஸோ நியர்பை தான் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கும் சோபிக்காம இல்லை. ஸோ அதை வந்து எப்படி என்ன அளவுக்கு எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.34% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளை பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்காத காரணத்தினால கூட்டணியோட அவங்க இணைவு இல்லை அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சிட்ட காரணத்தினாலையும் தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 7.34% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது என்ன மாதிரியான சீமான் அவர்களோட எந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கொள்கை ரீதியான வாக்குகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவர் உறுதியா இருக்காரு. ஸோ அவரோட போக்கிலேயே போகலாம். அது என்ன மாதிரியான வாக்குகள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 13.32% வாக்குகள் வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸோட பவரும் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸோட பவர் இருக்கு, விஜய் அவர்களோட ஃபேம் இருக்கு, செங்கோட்டையன் அவர்களோட ஆளுமை இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க கண்டிப்பா 13.32% வாக்குகள் பதிவாக பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட அவர் இணைந்து செயல்பட்டு இருக்கணும். கண்டிப்பா கூட்டணி கட்சிகள் இருந்தாதான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும்னு நான் சொல்லல. அதுக்கான மாற்றங்கள் 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தெரியும். பார்க்கலாம் விஜய் அவர்களோட அந்த தாக்கம் எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல ஒரு 2026 பொறுத்த அளவுக்கு ஒரு ரிவல்யூஷன் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஜெனரேஷனோட டிஸ்க்ளோஸ் ஆக போது, ஒரு ஜெனரேஷன் வந்து இனோவேட் பண்ண போறாங்க. அது எந்த மாதிரி எப்படி எப்படி முடிய போகுது, எப்படி தொடங்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் நானும் ஆர்வமா இருக்கேன். நீங்களும் இருங்க. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நம்மளோட என்னைக்குமே வந்து நீங்க கூட இருக்கணும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு தொகுப்பு நாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ வந்து ஒரு அசம்பிளில இந்த கான்ஸ்டிடியூன்சி சம்திங் அந்த தொகுதிகள் வாரியா போயிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு பின்னாடி எந்தெந்த மாதிரியான வாக்காளர்கள் எப்படி எந்தெந்த வேட்பாளர்கள் உருவாக்கியிருக்காங்க, அந்த வேட்பாளர்களோட பலம் அந்த இடத்துல என்ன இருக்கு, அவங்க மேல எவ்வளோ அசட்ஸ் இருக்கு, ஸோ சம்திங் எல்லாமே வந்து நம்மளுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.